بسم الله الرحمن الرحيم حميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. اليوم النص من شعبان ليهل علينا رمضان بنلقط حق الليلة ليعطينا بندعي له. اليوم النص من شعبان ليهل علينا رمضان. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال عز وجل في شأن حبيبه تعظيم وتكريم مخبرا وآمرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதம் நிறைந்த அவர்களுடைய குடும்பத்தினர், தியாகம் நிறைந்த அவர்களுடைய தோழர்கள் மற்றும் அந்த தோழர்களை உலக முடிவு நாள் வரை பின்பற்றி வாழும் முஸ்லிம்களாகிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. சகோதரர்களே, நாம் காலமாக ஷாபானுடைய 15வது பிறையில இரவு முழுவதும் வணக்கம் செலுத்தி பகலில் நோன்பு நோக்கிறோம். இந்த செயலுக்கு ஐக்கிய அரபு அமீரக அரசு அபுதாபி, துபாய், ஷார்ஜா ஆகிய தேசங்களை உள்ளடக்கிய இந்த தேசத்தில் உள்ள உலமாக்கள் வெளியிட்டுள்ள ஃபத்வாக்களை உங்களுக்கு மேலதிகமாக தருகிறோம். ஃபத்வா எண் 18682 18682 என்கிற ஃபத்வாவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷாபானுடைய நடுப்பிறையிலே நோன்பு வைப்பது, பகலில் நோன்பு வைப்பதும் இரவில் நின்று வணங்குவதும் கூடுமா? அது மக்கள் செய்கிறார்கள். இதை பற்றி இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு என்ன என்று ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். அதற்கு இந்த உலமாக்கள் கொடுக்கிற ஃபத்வா 18682 என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கேள்வி இரண்டா வைக்கிறாங்க. ஒன்று இரவு முழுவதும் நின்று வணங்குவது, இன்னொன்று பகலில் நோன்பு வைப்பது. இதற்கு தெளிவான ஆதாரங்களை தருகிறார்கள். எப்படின்னா, அல்லாஹ் தாலா இந்த ஷாபானுடைய நடு இரவில், அதாவது 15வது பிறையுடைய இரவிலே அல்லாஹ் அடியார்களோடு நெருங்கி வருகிறான். அனைத்து அடியார்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். யாருடைய 2 பேருடைய பாவங்களை மன்னிப்பதில்லை. ஒன்று தற்கொலை செய்பவனுடைய பாவம், மற்றொன்று மனிதர்களை குழப்பங்களை ஏற்படுத்தி சண்டை சச்சரவோடு செய்கிற அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை அப்படிங்கிற ஹதீஸை இந்த உலமாக்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். இது போக இன்னொரு ஹதீஸையும் இவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். ஷாபானுடைய நடு அந்த 15வது பிறையினுடைய இரவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, வகூமு லைலஹா வசூமு நஹாரஹா, இந்த இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், பிறகு அதனுடைய பகலிலே நீங்கள் நோன்பு வையுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு ஃபஇன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸி இலா சமாயி துன்யா, அதாவது அல்லாஹ் தாலா என்ன பண்றான்னா, சூரியன் மறைந்தவுடன் 15வது பிறை தொடங்கியவுடன் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, வானத்தில் பூமியினுடைய வானத்தின் பக்கம் இறங்கி வருகிறான். இறங்கிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அடியார்களே, உங்களில் யாராவது பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களா? அவர்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். யாராவது என்னிடம் ரிஸ்க் தேடுகிறீர்களா, செல்வத்தை தேடுகிறீர்களா? அவர்களுக்கு நான் செல்வத்தை கொடுக்கிறேன். யாராவது என்னிடம் உடல் ஆரோக்கியத்தை கேட்கிறீர்களா? நான் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் விடியும் வரை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி இரவு முழுவதும் நாம் நின்று வணங்கலாம் என்று இந்த ஐக்கிய அரபு அமீரக அரசு உலமாக்கள் தெளிவாக இந்த ஃபத்வா 18682 குறிப்பிடுகிறார்கள். எனவே ஷாபானுடைய நடு இரவில் நின்று வணங்கி பிறகு அவருடைய பகலில் நோன்பு வைப்பது ஷரியத்தில் ஆகுமான செயலே. எனவே அனைவரும் நம்ம இந்த நோன்பு வைக்கலாம் என்று இமாம்கள், இந்த உலமாக்கள் ஃபத்வா தருகிறார்கள். அடுத்ததாக இந்த ஷாபானுடைய நடுப்பிறையிலே நோன்பு வைப்பதை பற்றி பெரியதொரு ஃபத்வாவும் இதே ஐக்கிய அரபு அமீரக அரசு உலமாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஃபத்வா எண் 18315 எந்தெந்த நாட்களில் நாம் நோன்பு வைக்கலாம், இது ஆகுமானது, ஷரியத் ரீதியாக ஆகுமானது என்கிற கேள்விக்கு ரஜபுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது மற்றும் ஷாபானுடைய 15வது பிறையில் நோன்பு வைப்பது ஆகுமான செயல் என்று மிக தெளிவாகவே ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஃபத்வாயின் இடம்பெற்ற ஃபத்வா எண் 18315. அரபு தேசத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்று புதிய ஆடைகளை உடுத்தி, அதாவது 15வது இரவு வந்தவுடன், இந்த பிறையின் 15வது இரவு வந்தவுடன்
புத்தம் புதிய ஆடைகளை உடுத்தி கொண்டு அவர்கள் கையில் வந்து ஒரு ஜோல்னா பை தொங்க போட்டுக்குருவாங்க. அந்த ஜோல்னா பை தொங்க போட்டு ஒவ்வொரு வீடுகளுக்காக செல்வார்கள். தன்னுடைய சொந்தக்காரங்க வீடு, உறவினர்கள் வீடுக்கெல்லாம் போயிட்டு அங்கே போய் சாக்லேட்டு மற்ற இனிப்பு வகைகள் பலகாரங்கள் எல்லாம் அவங்க அன்பளிப்பாக வாங்கிட்டு வருவாங்க. இதை இந்த ஊரில் வந்து ஹக்குல் லைலா அப்படின்னு ஒரு கலாச்சார ரீதியாக இந்த மக்கள், அரபு மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். இந்த இரவில் புத்தம் புதிய ஆடையை அணிஞ்சுக்கிட்டு விதவிதமான இஸ்லாமிய பாடல்களை பாடிக்கிட்டு தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அத்தௌனா ஹக்கல் லைலா அத்தௌனா யுனட்டிக்குமுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இரவனுடைய உரிமையை, இந்த இரவனுடைய பரிசை எங்களுக்கு நீங்கள் தாங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவங்களெல்லாம் அப்படி குஷிப்படுத்தி அவர்களிடம் வந்து அன்பளிப்பை பெறுவார்கள். இது வந்து ஷரியத் ரீதியாக எப்படி ஆகுமானது என்று இந்த ஃபத்வாயின் 18683 உள்ள மக்கள் ஒரு கருத்தை சொல்கிறார். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், 5 இரவில் செய்யப்படும் துவா அங்கீகரிக்கப்படும் என்று இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கூற்றை ஆதாரம் வைக்கிறாங்க. ஒன்று என்னன்னா, ஜும்மாவுடைய இரவிலே செய்யப்படும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பெருநாள், இரு பெருநாளுடைய இரவிலும் செய்யப்படும் துவா இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ரஜபுடைய இரவிலே செய்யப்படும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதுக்கடுத்தது இந்த ஷாபானுடைய 15வது இரவில் செய்யப்படும் துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே அந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது, பெரியவங்களை சந்திக்கும் போது அவர்களுடைய துவாவை பெறுவது ஒரு முஸ்தகப்பான, ஒரு ஆகுமான, வரவேற்க தகுந்த ஒரு செயல். அதனால நம்ம அதை செய்யலாம். அப்படி செஞ்சு நம்ம வந்து இந்த ஹக்குல் லைலாவை ஷரியத் ரீதியாகவே கடைபிடிக்கலாம். இதற்கு எந்த மறுப்பும் கிடையாது. மேலும் ஷரியத்தினுடைய ஃபிக்ஹினுடைய ஒரு அடிப்படை சட்டத்தையும் சொல்கிறாங்க. எதுவெல்லாம் நேரடியாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படாதோ அதுவெல்லாம் ஆகமான ஒரு செயலே என்கிற ஒரு மார்க்க சட்டத்தின் ஒரு அடிப்படை ஒரு சட்ட நுணுக்கத்தை இவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஷாபானுடைய இரவை ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பேர் வைத்து கூப்பிடுறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், பஹ்ரைனில் வந்து கர்காவூன் அப்படின்னு சொல்லி இந்த 15வது பிறையினுடைய இரவை கர்காவூன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதே ஓமன் தேசத்துல வந்து கரன்காவுஷா அப்படின்னு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இந்த அரபு தேசங்கள்ல வந்து ஹக்குல் லைலா என்று சொல்கிறார்கள். 15வது ஷாபானுடைய 15வது பிறையை ஹக்குல் லைலா அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பிரதேசங்கள்ல நிஸ்புல் லைலா அப்படிங்கிறாங்க. அதே போன்று இந்தியாவுடைய வடநாடு, வடபகுதிகள் மற்றும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல ஷபே பராத் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஷபே பராத் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய நடுப்பகுதி, இந்தியா மற்ற இடங்களில் லைலத்துல் பராஹா, அதாவது பராத்துடைய இரவு அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள். நம்மவர்கள் தமிழிலே இதனால் பராத்து பெருநாள் என்று இதனை கொண்டாடுகிறோம். பல ஊர்களில் ஏற்கனவே இந்த பழக்கம் வந்து கொழுக்கட்டை பெருநாள் என்று கொண்டாடப்பட்டு வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அது நடைமுறையில் இல்லை. ஒரு காலத்தில் வந்து கொழுக்கட்டை பெருநாள் என்று இந்த பராத் பெருநாளை ஒரு பெருநாளை போன்றே நம்ம மக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அரபிகள் இன்று வரை கொண்டாடி வருகிறார்கள். எனவே சகோதரர்களே, இந்த ஃபத்வாக்களுடைய அடிப்படை, UAE அரசு வெளியிட்டுள்ள இந்த ஃபத்வாக்களின் அடிப்படையில் ஹக்குல் லைலா, அதாவது பராத் பெருநாளை மிக தாராளமாக கொண்டாடலாம். இது ஷரியத் ரீதியான ஆகுமான மற்றும் வரவேற்க தகுந்த செயல் என்பதை உங்கள் கவனத்திற்கு தருகிறோம். வல்லாஹு ஆலம், அல்லாஹ் ஒருவனே மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான்.